குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாயுமான சுவாமிகள் அருள் செய்த பரிபூரண ஆனந்தம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 8வது பாடல். சந்ததமும் எனது செயல் நினது செயல் யான் எனும் தன்மை நினையன்றி இல்லா தன்மையால் வேறு அலேன் வேதாந்த சித்தாந்த சமரச சுபாவம் இதுவே இந்த நிலை தெளிய நான் நெக்குருகி வாடிய இயற்கை திருவுளம் அறியுமே இந்நிலையிலே சற்று இருக்க என்றால் மடமை ஹிதச்சத்ரு ஆக வந்து சிந்தை குடி கொள்ளுதே மலமாயை கர்மம் திரும்புமோ தொடுவழக்காய் ஜென்மம் வருமோ எனவும் யோசிக்குதே மனது சிரத்தை எனும் வாழும் உதவி பந்தம் அற மெய்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்குவாய் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கம் அற நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. பார்க்கும் இடங்கள் தோறும் நீக்கமர நிறைந்து விளங்குகின்ற முழுமையான பேரின்பமே. எப்பொழுதும் என்னுடைய செயல் நின்னுடைய செயல் என்றும் யான் என்று சொல்லும் தன்மை நின்னை அல்லாத வேறு தன்மை அல்ல என்றும் காணும் இதுவே வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் பொதுத்தன்மை காணும் இடமாகும். இந்த நிலையை நான் அறிந்து கொள்ள அடியேன் நிகழ்ந்து உருகி வாட்டமுற்ற தன்மையை தேவரீரது திருவுள்ளம் அறிந்திருக்குமே. இந்நிலையில் சற்றே நிலைத்து நில் என்று சொன்னால் அறியாமையானது நன்மை செய்வது போல் காட்டிக்கொள்ளும் பகைவர் போல வந்து எண்ணத்தில் குடியேறி விடுகிறதே. இதனால் ஆணவம் மாயை கண்மம் ஆகிய மும்மலங்களும் மீண்டும் வந்து பற்றி நிற்குமோ அதன் அடிப்படையில் மீண்டும் பிறப்பு வருமோ என்றெல்லாம் மனம் பலவாறாய் யோசனை செய்கிறதே. ஊக்கம் என்னும் வாளின் உதவியால் பாசம் அறுபடுமாறு செய்து மெய்ஞான வழியை தந்து என்னை பாதுகாத்து எனக்கு அருளும் செய்வாயாக. அப்படி